உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். சர்வ வல்லமையுடைய தேவன், இந்த வசனம் என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. இந்த சென்னை பகுதியில் நாங்கள் ஒரு வீடு கட்டலான்னு இருந்தோம். அதை கெட்ட விடாதபடிக்கு அருகில் உள்ள பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, ரொம்ப இடையூறு பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலை. நன்றாக ஜெபம் பண்ணோம், உபவாசம் இருந்தோம், அழுதோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். இப்போ என்னாச்சு அப்படின்னா, எங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணவங்க, அவங்களுக்கு சொந்த வீடு தான், அவர் அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டார். பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்லை, நான் வீடை கட்டுறதை தடுத்து நிறுத்திடுவேன், போலீஸ் ஸ்டேஷன் போவேன், ஜெயிலுக்கு போவேன், நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னவங்க மறித்து போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார்.